ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி டுடே எபிசோட் கோபியும் ராதிகா 2 பேருமே காரில் வந்துட்டு இருக்காங்க. சில விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ என்னை விட்டு பிரியுது, என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டயர்டாயிடுறாங்க. கோபி என்னாச்சு கோபி, ஏஜ் நிப்பாட்டுங்க, தண்ணீர் குடிங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ராதிகான்றாங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டல, அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்றாங்க. கோபி நான் தான் சொல்கிறேன் இல்லை, எதை பற்றி யோசிக்காதீங்கட்டு, அப்படிங்க எல்லா விஷயங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க கோபி அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலுமே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்றாங்க. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. அது எல்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை, சரியா, நீங்க ஃபீலே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு போகலான்றாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கிளம்பிடுற கோபி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, கோபி வேற இன்னும் வரலையா அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வரதை பார்க்குறாங்க. உடனே செல்வி இருந்துட்டு, அம்மா கோபி சார் மட்டும் இல்லை, ராதிகா மேடமும் கூட வந்திருக்காங்க, ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் கிடைக்கலையா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதை சொல்லிட்டாங்களோ அப்படின்ட்டுலாம் ஈஸ்வரி பயங்கர யோசிச்சு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. உடனே வா ராதிகா அப்படின்ட்டாங்க. உடனே வந்து பயப்படாதீங்க, நீங்களாம் டென்ஷன் ஆகிறது தெரியுது, என்னடா டிவோர்ஸ் வாங்குறது சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா வரீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போனால் தான் வந்தேன்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து உங்கள் கோபி விட்டு நான் விலகிட்டு, சரிங்களா, இனி கோபியோட லைஃப்பில் எந்த இதுவும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இனி உங்கள் பையன் உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்கு சொந்தமானவர் தான், நான் எந்த ஒரு இதுலேயும் வந்து உங்கள் பையனை வந்து நான் இது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ராதிகா பேச பேச ஈஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ பேசுகிற விஷயங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கும், மனசு நான் நிறைய விஷயத்தில் காயப்படுத்திருக்கலாம், என்னை மன்னிச்சிருமான்றாங்க. இருக்கட்டும் அத்தான்றாங்க. இனியா உன் டேடியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, சரியா, இனி என்னால் வந்து உனக்கு கஷ்டம் இல்லைல்ல, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாரின்றாங்க. இருக்கட்டும்டான்றாங்க. இது மைய கொடுத்துருங்க மேக்கப் திங்ஸ்ன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அப்புறமா வந்து நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்கிற ராதிகான்றாங்க. ஸ்பெஷலாக எதுவும் செய்ய வேண்டாம், எப்பயும் செய்கிற மாதிரியே செய்யுங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. எல்லாருக்கிட்டையுமே மனசு விட்டு பேசுறாங்க. கோபி ரூம்ல போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. டேடி என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. டேடி சாப்பிடலாம் வாங்க டேடிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராதிகா வந்து கடைசி எல்லாருமே விட்டுட்டு போற ஒரு நாட்கள், அதனாலுமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராதிகா போறத கோபியால தாங்கிக்க முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ராதிகா கடைசி வரைக்கும் என் கூட இருந்துருவான்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்னை விட்டு போறாளேன்னு ஃபீல் ஆகுறாங்க. கோபி என்னாச்சு, ஒன்னும் இல்ல, ராதிகா இவ்வளவு நாள் கூட இருந்துட்டாலம்மா, இப்ப அவ என்னை விட்டு போறான்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு கோபி, கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு, எல்லாம் சரியா போகிட்டு சாப்பிடுங்கன்றாங்க. பாக்கியா உங்களுடைய சமையல் வேற லெவல் இருக்கு, தேங்க்ஸ் ராதிகான்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராதிகாவை நினைச்சு ஈஸ்வரியுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.